Hi friends, welcome to my channel. இன்னைக்கு சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேஸ்டான காரசாரமான chicken chukka தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/2 கிலோ chicken எடுத்துர்க்கேன். சிக்கன்ல கொஞ்சம் மஞ்சள் தூளும் கல்லுப்பு போட்டு கழுவி வச்சிருக்கேன். என்னைக்குமே மீன் வாங்குனாலும் நான்வெஜ் எடுத்தாலுமே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பவுல்ல சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா சிக்கன் எல்லா பக்கம் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா எல்லா பக்கம் படுற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் இல்லாட்டி ஒரு சட்டி கூட ஓகே தான். அதில் ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானவனே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நீள நீளமாக அரைச்சி வச்சுருக்கேன். அது உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து வரணும். நம்ம பிரியாணிக்கு நல்லா வேக வைக்கணும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு. வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மசாலா பரட்டி வச்சோம் இல்லையா, அந்த சிக்கன் உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. ஆல்ரெடி சிக்கன்லேருந்து தண்ணி விடும் இல்லையா, நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சிக்கன் வேகிறதுக்காக. இல்லை சீக்கிரம் அடி பிடிச்சிரும்.
கலக்கி விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருங்க. நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் சீக்கிரம் அடி பிடிச்சிரும். கிரேவியாகவே எடுத்து சாப்பிட்லாம். சிக்கன் சுக்காவுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இன்னும் 2 நிமிஷம் வேகட்டும். சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நமக்கு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஒரு டேஸ்டான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.